நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, கடவுள் நமக்காக கண்டிப்பா வருவாரு. வாங்க அத இந்த கதையில பார்ப்போம். இறைஞாற்றனால தேவர்களும், முனிவர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அத பார்த்த கடவுள் வராக அவதாரம் எடுத்து அவன வதம் பண்றதுக்காக பிரம்மா தியானத்துல இருந்தபோது, அவரோட நாசியிலிருந்து ஒரு சிறிய பன்றிக்குட்டி வெளிப்பட்டது. நிமிக்கிற நேரத்துல அது வானத்துக்கும் பூமிக்கும் விஸ்வரூபம் எடுத்து நின்னுச்சு. அதன் உடல் மலைகள் போலவும், கண்கள் நட்சத்திரங்களைப் போலவும், தந்தங்கள் கூரிய வாள்களைப் போலவும் காட்சியளித்தன. அவரோட கர்ஜனையே இடியைப் போல முழங்கியது. தேவர்கள் எல்லாம் குழம்பி போனாங்க. இவ்வளவு பெரிய திருவுருவம் யாரா இருக்கும்னு நினைச்சு. அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வந்துச்சு, அது சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான். வராக பெருமான் தன் மோப்ப சக்தியால் பூமாதேவி மறைக்க வைக்கப்பட்டிருந்த பாதாள லோகத்தை கண்டுபிடிக்கிறாரு. பெரும் கர்ஜனையோட பாதாள லோகத்துக்குள்ள நுழைஞ்ச வராக பெருமான், அவர் வருகையை அறிந்த இறைஞாற்றன் கடும் கோபத்துடன் அவரை எதிர்த்து போரிட வந்தான். இருவருக்கும் இடையே மிக கொடூரமான போர் மூண்டது. கதாயுதம், சூலம் என பல ஆயுதங்கள் வராகர் மீது இறைஞாற்றன் வீசினான். ஆனால் அவை அனைத்தும் வராகரின் திருமேனியில் பட்டு தெரித்தன.